கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு வருமானங்கள் இருக்குது, செலவுகள் ஜாஸ்தி இருப்பதற்கான வாய்ப்பும் நிறையா உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், பெருசாக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற சூழ்நிலைகள் கிரக ரீதியாக இந்த வாரம் சுமாராக இருக்குது. அடக்கி வாசிங்க. இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது? ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும், ஜாபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஒரு பக்கம் உங்களுடைய வேலையை விட்டு நீங்கள் வெளியில் வர்றதுக்கோ வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருந்தால் கூட, இன்னொரு பக்கம் வேலையில் மறைமுகமான தொல்லைகள், எதிரிகளால் பிரச்சனைகள், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஒரு பக்கம் உங்களுடைய அரசாங்கத்தால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை, இதுவும் இந்த வாரத்தில் இருக்குது. அரசாங்கத்தால் பிரச்சனை, ரெண்டுமே கலந்து இந்த வாரத்தில் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள். வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. நான் ஃபர்தராக குறிப்பாக நான் இந்த வாரத்தில் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன், அல்லது ட்ரேடிங் பண்ணலான்னு நினைக்கிறேன், ஏதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கிறேங்கிறவங்களுக்கு நார்மலான இன்கம் சோர்ஸஸ் உண்டு. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கலாம்னு நினைக்கிறேன், ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனும் பரவாயில்லாமல் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த பரவாயில்லாமல் இருக்குங்கிறதுக்காக நீங்கள் பெருசாக ஏதாவது லோன் வாங்கி பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நார்மல் ரொட்டேனாக நீங்கள் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அரசியலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இந்த வாரம் நீங்கள் இருக்கணும். ஸோ இந்த வாரத்தில் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அதில் கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், மனைவியினுடைய உடல் ஆரோக்கியம் அத்தனையிலுமே ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஸோ உங்களுக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குது, லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குங்கிறவங்க மட்டும் பயப்படாதீங்க. மற்றவங்கெல்லாம் ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனம். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்ல ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கிறதுக்கு, குறிப்பாக பழைய வெஹிக்கிள்ஸை கொடுத்துட்டு புதுசாக வெஹிக்கிள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்குறதுக்கு, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள், அதற்காக செலவு பண்ணுவதற்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது. உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை சனி பார்க்குறது எந்த ஒரு விஷயத்தையுமே பெரிய லெவலில் தள்ளி போடாமல் எதை முதல்ல செய்யணும், எதை செகண்டாக செய்யணுங்கிறத டிசைட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மூவ் ஆகுங்க. கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறைய இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய